திரிச்சு வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா, வீட்டுல கொசு தொல்லை ரொம்ப இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீடை 6 மணிக்கே கதவை அடைச்சு வச்சிருவாங்க. அப்பதான் வராது ஒரு கொசுமே அப்படின்னு 7-7:30 அப்புறமா திறந்து வைக்கலாம். அந்த கற்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கொசுக்கள் வீட்டுல வந்துடும். பிள்ளைங்களுக்கு தூங்க முடியாது. விடிய விடிய அப்படியே கடின்னு சொல்லி பிள்ளைகள் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கமே இல்லாம போயிடும். அந்த கொசுக்கு நம்ம எவ்வளவு லிக்விட் வச்சாலும் அந்த கொசுக்குள்ள வச்சாலும் நம்மளுக்கு அது போக மாட்டுக்கு பார்த்துக்கிடுங்க. அவ்வளவா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. சமையல எப்படி பார்த்தாலும் கடி வந்தது. அந்த கொசு தொல்லை ஒரு மருந்துமே வைக்காம நம்ம வீட்டுல உள்ள இதை செய்து நீங்க இப்படி வச்சீங்கன்னா கொசு தொல்லை ஒண்ணுமே இருக்காது பார்த்துக்கிடுங்க. அப்படியே போயிடும். இதை எப்படி செஞ்சு உங்களுக்கு வைக்கலாங்கிறத சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு 4-5 சூடம், கற்பூரம் சொல்லுவாங்க, சூடம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு துண்டுல ஒரு 4-5 துண்டு இப்படி எடுத்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் கடுகு தான். இந்த கடுகு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். பாருங்க, கடுகு பொடி பண்ணோன்னே நல்லா இவ்வளவு பொடி கடிச்சிட்டு இப்ப இந்த ரெண்டையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை காய்ச்சி கொண்டு வரேன். அடுப்புல வச்சு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் காய்ச்சி கொண்டு வரேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4-5 கடி சூட வச்சிருந்தோம்ல, இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். சூடு நல்ல ஒரு எஃபெக்டான வாசம் வரும் பார்த்துக்கிடுங்க. அந்த வாசத்துக்கே ஒரு கொசு கூட வராது, நல்லாயிரும். இந்த கடுகு அதுவும் சேரும்போது ரொம்ப ஒரு மனம் வரும் பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா காஞ்சி புகை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ போல இந்த கடுகு திரிச்சு வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கிடுங்க. ரெண்டையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு வெங்காயம் இவ்வளவு தண்டியில ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இதை கொஞ்சம் பொடிசா நறுக்கிக்கிடுங்க. இப்போ நறுக்கி கொண்டு வரேன். இது அப்படியே அதுலயே நறுக்கி போட்டுருங்க. பார்த்தீங்களா, ஒன்றும் போட்டோடனே ஒரு மாதிரி மனம் வருது. நல்லா இது நல்ல மனமாயிட்டு இதை இப்படியே ஒரு 2-3 தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அள்ளிக்கிடுங்க. பார்த்தீங்களா, கிட்ட நின்று நம்ம செய்ய முடியல, அவ்வளோ ஒரு வாசம் வருது, ரொம்ப வாசம் வருது. பாருங்க, இது அப்படியே அள்ளி ஒரு 2-3 தட்டில் வச்சுக்கிடுங்க. இப்படி பார்த்தீங்களா, ரொம்ப வாசம் வருது. இது ஒரு சின்ன தவா தான். இது அப்படியே இருக்கட்டும். இந்த 3ஐயும் கொண்டு போய் வீட்டுல நம்ம ஜன்னல் பக்கம், வாசல் பக்கம், ரூம்பு எங்க கொசு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுட்டீங்களாக்கும் உங்க வீடு ஃபுல்லா கொசு ஒண்ணு இல்லாம போயிடும். அப்படியே ஒரு கொசு இல்லாம போயிடும். அம்மா சொன்னோம்னா ஒரு தடவை நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா அந்த கொசு தொல்லையெல்லாம் நீக்கிறதுக்கான இது செய்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். தேங்க்யூ. திரிச்சு வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கிடுங்க. அம்மா அந்த கொசு தொல்லையெல்லாம் நீக்கிறதுக்கான இது செய்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். தேங்க்யூ.